வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்க ரஞ்சித் குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு புதுசாக வந்து இப்போ வந்து நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ என்ன மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து கார் வச்சுருப்பீங்க. இந்த காரை வந்து இந்த லாக்டவுனில் எப்படி வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பல வருஷ கனவு, பல வருஷ உழைப்புகள் போட்டு வாங்கியிருப்போம். ஒரு மாதம் 2 மாதம் நின்றுச்சுன்னா பரவாயில்ல. இந்த லாக்டவுன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம காரை வந்து நிறுத்திக்கிறதுனால ரொம்ப பாதுகாப்பாகவே வந்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம பல நாள் கனவு, பல நாள் உழைப்பு வந்து வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோவில் காரை எப்படி வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து எல்லாரும் வந்து பாருங்கள். நீங்களும் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து அதை ஃபாலோ பண்ணி வந்து தெரிஞ்சுக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காரை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து முக்கியமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டேஷ்போர்டு இண்டிகேஷன் எதுலையாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வார்னிங் லைட் ஏதாவது எரியுதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெருசாக வந்து எந்த ஒரு வார்னிங் லைட்ஸும் எரியல. ஹேண்ட் பிரேக் இந்த மாதிரி தான் வந்து காமிக்குது. ஸோ இப்போ வந்து நான் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு வார்னிங் லைட்ஸும் எனக்கு இல்லை, சீட் பெல்ட் அண்ட் ஹேண்ட் பிரேக்கை தவிர. ஸோ இது வந்து நார்மல் தான். ஸோ இப்படி வந்து ஒரு வாரம் அட்லீஸ்ட் ஒரு 4 to 7 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நம்ம காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வந்து காரோட கண்டிஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து தெரியும். இல்லைனா வந்து வேறு ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா கூட வந்து நம்ம வந்து பல நாள் கழித்து அப்புறம் தான் வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். ஸோ முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியுது பேட்ரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாதி தான் இருக்குது. ஸோ பேட்ரி வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா வந்து பேட்ரி வந்து குறைஞ்சிரும். அதனாலேயும் வந்துட்டு வாரம் ஒரு டைம் ஆகுது காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிலோமீட்டர் வரைக்குமாவது வந்து போயிட்டு வந்து நிறுத்துங்க. அட்லீஸ்ட் போக முடியலனாலும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து ஓட விட்டு நல்லா ரேஸ் பண்ணி காரை வந்து நிறுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுற பார்த்தீங்களா, அப்போவே வந்து இந்த ஏசி இதெல்லாம் வந்து போட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹெட்லைட் லேம்ப் இதெல்லாம் வந்து கரெக்டாக எரியுதா அப்படிங்கிறத வந்து போட்டு பார்த்துக்கணும். இப்போ என் கார்லேயே வந்து நான் இன்னும் செக் பண்ணல, உங்களுக்கு செக் பண்ணி வந்து காமிச்சிட்றேன் வாங்க. ஸோ இப்போ வந்து கார் வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது. ஸோ ஏசி வந்து ஆன் பண்ணுவோம். ஏசி ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபுல்லாகவே வைப்போம். ஃபேன் ஸ்பீடெல்லாம் வச்சு நல்லா வந்து அந்த ப்ளோலாம் வந்துச்சு அப்படின்னா வந்து ஏசி வெண்ட்டில் எந்த ஒரு குப்பையும் வந்து தங்காது. ஏசியும் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம காரை வந்து அடிக்கடி வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு வாரம் ஒரு டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்லைட் வந்து எரியுதான்னு சொல்லி பார்த்துருவோம். ஹெட்லைட் வந்து முன்னாடி வந்து எரியறது வந்து தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஹெட்லைட் வந்து கரெக்டாக எரியுது. ஹை பீமும் வந்து கரெக்டாக எரியுது. ஸோ மற்றபடி வந்து இவ்வளோ தான் வந்து பேசிக்காக வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது. உள்ளே வந்து இந்த என்ஜின் ஆன் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ ரெண்டாவது விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ காரை வந்து நிறுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பழக்கத்தில் வந்து இந்த ஹேண்ட் பிரேக் வந்து போட்டிருப்போம். இந்த ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். இப்படி ரொம்ப நாள் வந்து போட்டிருக்கனால என்ன ஆகுன்னா வந்துட்டு இது வந்து பின்னாடி வந்து இந்த ட்ரம் கூட தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஹேண்ட் பிரேக் வந்து ஜாம் ஆகிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹேண்ட் பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம டயருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கல் அந்த மாதிரி ஏதாவது வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து வண்டி வந்து முன்னாடி பின்னாடி வந்து நகராது. ஸோ இது ஒன் ஆஃப் த சேஃப்டி ட்ரிப்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காரை வந்து ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ உள்ளே இருக்கிற ஆர்டர் அந்த ஸ்மெல் வந்துட்டு காருக்குள்ளேயே வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்மெல் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக வாரம் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு வரும்போது இந்த விண்டோஸ் கதவெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து திறந்து வைங்க. என்னோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே லெதர் ஸ்மெல் வந்து வந்துட்டு இருக்குது. புதுசு தான். ஸோ நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த விண்டோ வந்து திறந்து விட போகிறேன்.
கைஸ் இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கிற விஷயம். இந்த போன லாக்டவுன்லலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய இந்த வால்வோ பஸ்லாம் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ கார் வந்து ஒரே இடத்துல நிறுத்துறதுனால இந்த நான் காமிச்சிருக்க இடத்துல வந்து வெட்டுழுகும். அடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டயர் நிறுத்தி வச்சுக்கிறதுனால தானாக வந்து டயர் இன்ஃப்ளேட் ஆகி அது வந்து தேய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து நம்ம காரை வந்து நகர்த்தத்தான் முடியல அப்படின்னா, அதாவது ஓட்ட முடியல அப்படின்னா முன்னாடி பின்னாடி கொஞ்சம் நகர்த்தி அந்த டயர் நிற்கிற பொசிஷனை வந்து மாற்றிக்கிட்டே இருங்க அடிக்கடி. ஸோ இது மூலிமா வந்துட்டு உங்கள் டயர் டேமேஜ் ஆகிறது வந்து தப்பிச்சிக்கலாம் கைஸ். ஸோ கைஸ், அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரை வந்து என்னதான் வந்து நம்ம மூடி வச்சுருந்தாலும் காருக்குள்ளே வந்து குப்பை அப்படிங்கிறது வந்து எப்படியாவது வந்து வந்துடும். ஸோ அந்த குப்பையெல்லாம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்து சேர விடாமல் அதை வந்து ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என் காரில் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ வந்து குப்பை இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே வந்து தெரிஞ்சிருக்கும். உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரியான குப்பையாக வந்து இருக்குது. ஸோ இந்த குப்பையெல்லாம் வந்து தொடச்சிக்கலாம். நான் வந்து எப்பவுமே வந்து ரெடிமேடாக வந்து ஒரு துணி வந்து வச்சுருப்பேன் இந்த மாதிரி வந்து தொடச்சிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து தொடச்சி வச்சுக்கிறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முக்கியமான விஷயம். முன்னாடி அந்த போனட்டை வந்து திறந்து வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து சிலர் வீட்டில் நிறைய வீட்டில் வந்து இந்த எலி தொல்லை வந்து இருக்கும். ஸோ அந்த எலி தொல்லைனால வந்து போனட்டில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கா, எலியெல்லாம் வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போனட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இங்கேருந்து முன்னாடி போயிட்டு வந்து காமிக்கிறேன் அதில் என்னென்ன இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. இவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்முடைய காரோட பாதுகாவலர்கள். இவங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த எலி பிரச்சனைக்காக வந்து பயப்பட தேவையே இல்லை. கைஸ், இப்போ வந்து இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எலி புழக்கையெல்லாம் வந்து எங்காவது இருக்கா, ஒயர்லாம் வந்து கடிச்சிருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த என்ஜின் ஒயர்ஸ்லாம் வந்து எங்காவது வந்து டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ப்ராப்பராக வந்து பார்க்கணும். கீழேயும் வந்துட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு இடம் வந்து காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து காரை நிறுத்திருக்கும் போது வந்து எலி கடிச்சிருச்சு. இப்போ இந்த கார் எங்கள் அக்கா வீட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஒரு பிளாஸ்டிக்கை வந்து எலி எப்படியெல்லாம் வந்து கடிச்சிருச்சு. நல்ல வேலை அந்த பிளாஸ்டிக்கோட விட்டுச்சு, எந்த ஒரு ஒயருக்கும் வந்து டேமேஜ் பண்ணல. அது வரைக்கும் ரொம்ப வந்து சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இந்த பூனையெல்லாம் இருக்குது பார்த்துக்க அப்படின்ட்டு. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பேட்ரி இந்த மாதிரி வந்து நல்லா சவுண்டான இருக்கிற இடம் இல்லை சூடாக இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு எலி வந்து உட்காரும். ஸோ அதுதான் வந்து ரொம்பவே சொஃபஸ்டிகேட்டட். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நாள் வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த பேட்ரி ஒயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்து காரோட பேட்ரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து இந்த வந்து மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து வராது. ஸோ அப்படியே காரை வந்து வெளியே ஒரு தொடச்சி இதை வந்து மறுபடியும் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.